யார் எந்த வீட்டில் இருந்தாலும் பொதுவாக சந்திராஷ்டம தினம் அன்றைக்கி ஜாகிரதையாக இருக்கணுன்றாங்க. எதனால் எல்லாரும் சந்திராஷ்டமம் அன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கணும்? ஐயா, சந்திரன் வந்து மனோகாரகன்னு பேர். அவர் தான் குபேரன்னு பேர். அவர் நம்ம ராசிக்கு, பிறந்த கால ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகும் பொழுது சலனம் ஏற்படும். அவர் தான் இயக்கத்துக்கே சந்திரன் தான். அது 8ஆம் இடத்துக்கு போகும்பொழுது நமக்கு வந்து என்ன ஆகும்னா டென்ஷன் ஆகும். சந்திரன் மனசு டென்ஷன் ஆகும். அவருடைய பலம் நமக்கு கிடைக்கல. தாராபலம் சந்திரபலம்னு சொல்கிறாங்க, அது நமக்கு கிடைக்கல. அதுக்காக தான் சந்திராஷ்டம நாளில் கவனமாக இருங்க, யார்ட்டையும் கவனமாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லைங்க. இல்லை, சந்திராஷ்டமத்தன்னைக்கு கூடுமான வரைக்கும் மற்றவங்ககிட்ட பேசுறதை தவிர்த்துறது நல்லதா? தவிர்த்துறது நல்லதுங்கய்யா. நான் மேக்சிமம் சந்திராஷ்டமம் ஜாதகம் பார்க்கறது இல்லை. இப்போ என்னை விதி வந்து பார்க்க வைக்கிது, வேற வழி இல்லை. நான் என்ன பண்ணுறேன், வெளியூர் போயிடுறேன். ஏதாவது ஹில் ஸ்டேஷன் போயிடுவேன், ஆசனூர் பகுதிக்கு போயிடுவேன். முதல்லலாம் கொல்லூர் போயிட்டு இருந்தேன், இப்போ நேரம் இல்லை. ஏதாவது ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க தான் போகிறேன். முதல்ல சந்திராஷ்டமுக்கு ஜாதகம் பார்க்க மாட்டேன். ஆமாங்க, கொல்லூர் போயிடுவேன். 3 நாள் கொல்லூரில் தான் இருப்பேன். கொல்லூர் அம்மா அங்கே தான் 3 வேளையும் காலையில் மாலை நேரம் அங்கே தான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்புறம் சந்திராசிரமம் முடிகிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கிளம்புவேன் நான். அப்படிலாம் இருந்தேன். இப்போ வேலைப்பளு அதிகமானதுனால போக முடியல. இப்போ என்ன பண்ணுறேன்னா, பக்கத்தில் எங்கேயோ ஆசனூர், அங்கே அந்த ஆசனூரில் அங்கே அந்த பகுதியில் நிறையா ரெசார்ட் இருக்குது, அங்கே போயிடுவேன். அப்படி இல்லைன்னா ஆனைக்கட்டின்னு கோயம்புத்தூரில் இருக்குது, அங்கே போய் இங்கே உட்காந்துக்குவேன். அப்படி இல்லைன்னா ஜாதகமே பார்க்க மாட்டேன், வீட்டை விட்டு வெளியேறிடுவேன். அப்படி இருந்தால் 2-3 நாள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன். ஏன் மிகப்பெரிய பிரச்சனைகள் உருவாக்குமா சந்திராஷ்டமம்? ஆமாங்க, தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் அன்றைக்கி தங்கே வரும். அப்படியா? அதனால் என்ன ஒன்று சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருவேங்க. யார்ட்டையும் பேச மாட்டேன். நானே என் நண்பர் 2 பேர் தான் இருப்போம். சந்திராஷ்டமத்தன்னைக்கு போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுமே பிரச்சனை வந்துருச்சுங்கய்யா. 3ஆவது போய் ஆக்சிடென்ட் ஆச்சுட்டேன் இல்லைங்கய்யா. நான் வேண்டான்னு சொல்கிறேன், அவர் கேட்கல. 3ஆவது வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்படிலாம் இருக்குங்கய்யா.